ஏன்னா நியூக்ளியர் எனர்ஜிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டியோட பங்குன்னு பார்த்தீங்கன்னா 1% தான். அணு உலை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அரசியல். அது வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ். நீங்கள் அது போக்ரான் 2ஆம் அணு சோதனைக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை எடுத்து சாதுக்கள் அப்படி பூசிக்கிட்டாங்க. அணு ஆயுத சோதனை நடத்தின போது வந்துட்டு வாஜ்பாய் வந்து அறிவிக்க வர்றார். ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லார்கிட்டையும் வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி இந்தியா வந்து அணு ஆயுதம் சோதனையை வெற்றிகரமாக செஞ்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாராம். யாருமே வந்துட்டு எந்த விதமான ரியாக்ட் பண்ணலாம், அவ்வளோ பின் ட்ராப் சைலண்டாக இருக்காங்க. அவங்க எல்லாம் அதிர்ச்சி அடைந்தார்கள்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப கவலை அளிச்சதுனாங்க. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த டிஃபென்ஸ் செக்டரில் வந்துருச்சுன்னா அது இன்னும் பிரச்சனை உண்டாக்கும். ரஷ்யாவில் வந்து இப்படி மால் ஃபங்க்ஷனில் மிசைலை லான்ச் பண்ணுன்னு ஒரு சப்மரீனுக்கு வந்துட்டு டைரக்ஷன் போயிருச்சு. அந்த சப்மரீனில் இருக்கக்கூடிய கேப்டன் நல்ல விதமாக யோசிச்சு அதை பண்ணக்கூடாதுன்னு முடிவு எடுத்ததுனால் 3ஆம் உலகப் போர் தடுக்கப்பட்டது. பிரதமர் மோடி அவர்கள் வந்து பொறுப்பேற்கும் போது பார்த்தீங்கன்னா சார்க் நாடு சேர்ந்து கூட எல்லா பிரைம் மினிஸ்டரும் இன்வைட் பண்ணியிருந்தார். அதில் கலந்து கொண்டு அவர் பொறுப்பேற்றதுக்கு பின்னாடி அவர் சார்க் மாநாடுக்கு போகிறதே கிடையாது. இன்னைக்கு அது வந்து கிட்டத்தட்ட கலைச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் அதில் இருக்குது, அதனால நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் இந்தியா ஸ்டாண்ட் எடுத்து. நலம் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு நல்லரசு சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனை, அது குறித்து நம்ம யோசிக்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம எமோஷனலாக நேஷனலிசம்ங்கிற பேரில் ஒரு மதத்திற்கு ஆட்பட்டு மத வெறி கொண்டவர்களாக இது நாசிகள் அதுதான் பண்ணாங்க. ஹிட்லருடைய நாசிசம்ங்கிறது இதுதான் பண்ணுச்சு. சேம் ஃபார்முலா தான். நம்மளுக்கு இந்த அளவு ஆபத்தான முறையில் ஒரு திட்டம் தேவைப்படுதா சார்? அந்த அளவு தேவை இருக்கா இந்தியாவுக்கு? நிச்சயமா இல்லை. ஏன்னா நியூக்ளியர் எனர்ஜிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டியோட பங்குன்னு பார்த்தீங்கன்னா 1% தான். வெறும் 1%. 1% கம்மி தான். 1% அவங்க சொல்கிறாங்க. 1% தான் என்டையர் இந்தியாவில் நியூக்ளியர் எனர்ஜிலேருந்து வரக்கூடியது வந்துன்னா 1% தான். ஆனால் நம்ம அதுக்கு செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து ஹியூஜ்லி அதிகம். 15% நமக்கு வந்துட்டு விண்ட் எனர்ஜிலேருந்து கிடைக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஓவரால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 5% 7% நமக்கு வந்து ரினியூவபிள் எனர்ஜிஸ்லேருந்து கிடைக்குது. அப்போ சோலார் அண்ட் விண்ட் எனர்ஜி மூலமாகவே நீங்கள் அதிகமாக வந்து மின்சாரம் உற்பத்தி பண்ணலாம். அப்போ மின்சார தேவை என்பது மாற்று எரிசக்தியின் மூலமாகவே உங்களுக்கு இதை விட அதிகமாக நீங்கள் கொண்டு வர முடியும். ஸோ அப்போ அந்த மாற்று எரிசக்திக்கு நீங்கள் ஏன் வந்து போகும்? அப்போ இவ்வளோ தூரம் செலவு பண்ண வேண்டிய தேவை நிச்சயமாக நமக்கு வந்துட்டு இல்லை. ஸோ முழுக்க இது அனாவசியம் தான். பட் ஆனால் இவ்வளோ முயற்சி பண்ணி பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பேசிக்காக இது என்னென்னா ஒன்று வல்லரசு அப்படிங்கிறது, இதுக்கு முன்னாடி கூட அரசியல் தான். அரசியல் தான். அணு உலை அப்படிங்கிறது முழுக்க அரசியல். அது வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ். இது வந்துட்டு இப்போ கூடங்குளம் அணு உலை வந்து பார்த்திங்கன்னா சிவிலியன் பர்பஸ்க்கானது. சிவில் நியூக்ளியர் லையபிலிட்டி ஆக்ட் கீழே வந்து நமக்கு வரும். அந்த இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் நாம் வந்து கையெழுத்திருக்கோம். அது இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி பாடியின் கீழே கண்ட்ரோல் கீழே வரும். அங்கே இருக்கக்கூடிய அணுக்கழிவுகளை வந்து நீங்கள் மிலிட்ரி பர்பஸ்க்காக பயன்படுத்த முடியாது. அங்கே நீங்கள் கணக்கு காமிச்சணும். இங்கே மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் பர்பஸ்க்கானது. இங்கே தான் வந்து நம்ம போக்ரான் அணுகுண்டு வெடித்தோம் இல்லைங்களா? 71 வெடிச்சதும் சரி, 97 இது ரெண்டுமே அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் இங்கிருந்து தான் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஏன்னா இங்கே தான் ரீப்ராசஸிங் யூனிட் இருக்குது. இங்கே தான் யுரேனியத்தையும் புளூட்டோனியத்தையும் எடுத்து அவங்க அணுகுண்டுக்கு தேவையானதுக்கு அவங்க கொடுக்குறாங்க. அது வந்து ஹைதராபாத்தில் அங்கே செஞ்சு அதுக்கப்புறம் அது அணு ஆயுதமாக மாறுது. ஸோ இந்தியாவினுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிக் பர்பஸ்க்காக அந்த தேவை இருக்கலாம். அப்போ இராணுவ ரீதியாக இருக்கக்கூடியது. அப்புறம் ரெண்டாவது, நீ ஒரு ஹைப்பர் நேஷனலிசத்தில் வந்து என்ன தேவை? என்ன தெரியுமில்ல, எங்கிட்ட 500 அணுகுண்டு இருக்குது, அண்ணன் யார் தெரியுமில்ல, அப்படி அந்த ஒரு இது நமக்கு தேவைப்படுதுங்களா? அப்போ அணு உலை அப்படிங்கிறது ஒரு நாட்டினுடைய பெருமிதமாகவும் அது வந்து ஒரு குளோபல் பாலிட்டிக்ஸ்க்கான ஒரு விஷயமாகவும் இருக்குதுங்களா? ஸோ அதனால தான் இவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதனால தான் இவ்வளோ சீக்ரெசி அதில் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து வரக்கூடிய இந்த ரா மெட்டீரியல் அதனோட தேவை இருக்குது. அதனால தான் இவ்வளோ தூரம் அது ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சார், அதே நேரத்தில் இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தாகவும் இருக்குது. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த போர்கள்லாம் வந்து அணு உலையை நோக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தவே ஆரம்பித்தாங்க. ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா எப்போ 3ஆம் உலகப் போர் அப்படின்ற இருக்கிற சமயத்தில் இதன் மூலியமாக நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல? இல்லை, நிச்சயமாக. அதாவது என்னென்னா அணு ஆயுதங்கள் வந்து ஒரு நாட்டை வந்து பாதுகாக்கும் அப்படின்னு டிட்டர்னன்ட் தீவிரின்னு சொல்லுவாங்க. எங்கள் அணு ஆயுதம் இருந்துச்சா அந்த நாட்டோட சண்டை போடுறதுக்கு எல்லாம் வந்து பயப்படுவாங்க அப்படிங்கிறது ஒரு தியரி. அப்போ அதனால வந்து அப்போ யார் எவ்வளோ அணு ஆயுதம் வச்சுருக்காங்களோ அப்படின்ட்டு. ஆனால் அணு ஆயுதங்கள் அப்படி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதுனால இங்கே வந்து போர் அப்படி இல்லாமல் இருக்குதா? இப்போ வந்து பாகிஸ்தானும் அணு ஆயுத நாடாக இருக்குது, இந்தியாவும் அணு ஆயுத நாடாக இருக்குது. 2 நாடுகளுக்கு முரண்பாடு இருக்குது. 71 நாம் குண்டு வெடிக்கும் போது அவங்ககிட்ட அணு ஆயுதங்கள் இல்லை, நம்ம அணு ஆயுதங்கள் இருந்தோம். ஆனால் அதை மீறி வந்து பாகிஸ்தான் வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் இருந்துச்சு. சரி, 2வது வாஜ்பாய் காலகட்டத்தில் 2வது போக்ரான் நடத்தி சோதனை செய்ததுக்கப்புறம் பாகிஸ்தான் உடனே அதுவும் சோதனை செஞ்சாங்க. இப்போ 2 பேருமே நியூக்ளியர் கேப்பபிள் கண்ட்ரிஸ் ஆகிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் பாகிஸ்தானை மிரட்ட முடியாத நிலைமைக்கு வந்துட்டீங்க.
அப்போ அணு ஆயுதம் அப்படிங்கிறது சிக்கலை இன்னும் அதிகப்படுத்துகிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள், பாகிஸ்தான், இந்தியா, சைனா, ரஷ்யா, நார்த் கொரியா எல்லாம் அருகாமையில் இருக்கிற நாடுகள். இவை எல்லாமே அணு ஆயுதங்களை வைத்திருக்கிற நாடுகள். இந்த எல்லா நாடுகளுக்கும் இடையிலான உறவு என்பது ரொம்ப மோசமாக இருக்குது. நமக்கும் சீனாவுக்கான உறவு மோசமாக இருக்குது, நமக்கும் பாகிஸ்தானுக்குமான உறவு மோசமாக இருக்குது, நமக்கும் நார்த் கொரியாவுக்கு கேட்கவே வேண்டாம். ரஷ்யாவுக்கும் நமக்கும் ஓரளவுக்கான உறவு கொஞ்சம் ஓரளவுக்கு சுகமாக இருக்கின்றது வந்துட்டு. ஆனால் இப்போ வந்துட்டு ரஷ்யாவுக்கும் நேட்டோவுக்கும் முரண்பாடு இருக்குது உக்ரைன் போரில். உக்ரைனுக்கு ஆமாம். இந்தியா இப்போ என்ன நிலைப்பாடு எடுக்கிறதுன்னு தெரியாமல் அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் இருக்குது. நேட்டோ பாகிஸ்தானுக்கு வந்துட்டு உறவாக இருக்கக்கூடிய ஒரு நாடு, நேட்டோக்கிட்ட அமைப்பாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இருக்குது. அப்போ இந்த கால்குலேஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த குளோபல் கால்குலேஷன், இது வந்து சிக்கலுக்குரியது. இதில் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு மோசமான முடிவை ஒரு மோசமான தலைவர் எடுத்துட்டா போதும், நாம் கண் இமைக்கிற நேரத்துக்குள்ளே வந்து மிகப்பெரிய அழிவை சந்திப்போம். அதனால தான் இந்த புல்லட்டின் ஆஃப் அட்டாமிக் ஃபிசிக்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா டூம்ஸ்டே கிளாக்னு ஒன்று வெளியிடுவாங்க, ஒரு கற்பனையான ஒரு கடிகாரத்தை வந்து, அதாவது உலகம் அழிவதற்கு இனி எவ்வளோ நொடிகள் இருக்கின்றன அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணுவாங்க. 2 minutes to midnight, 90 seconds to midnight அப்படின்னு இப்போ அறிவிச்சிருக்காங்க. அது 90 seconds தான் அவங்க, அதாவது மிட் நைட்டுக்கு இனிமேல் 90 seconds தான் அப்படின்றது. ஆனால் அவ்வளோ நெருங்கிட்டோம் நாம். அதில் முதல் படியாக சொல்கிறேன்னா உலகெங்கும் அதிகரித்து வருகின்ற முரண்பாடுகள் சொல்கிறாங்க. என்னென்னா உக்ரைன் போர் சொல்கிறாங்க, இன்னொன்று பாலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனை. இந்த 2 முரண்பாடுகள் இருக்கு இல்லைங்களா, இந்த முரண்பாடு அடுத்து நம்ம நெருக்கி கொண்டு போயிட்டு இருக்கு ஒரு நியூக்ளியர் வாருக்கு பக்கத்தில். ஏன்னா புட்டின் வந்துட்டு போன வாரம் பேசுகிறாரு, நேட்டோ உள்ளே வந்துச்சுன்னா நாங்கள் நியூக்ளியர் பயன்படுத்துவதற்கு தயங்க மாட்டோம். ஆல்ரெடி அவங்க ஏற்கனவே அணு உலை சார்ந்து இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் வெளியேறன்னு சொல்லிட்டாங்க. 2 விதமான ஒப்பந்தத்தில் நியூ டெஸ்ட் பேன் ட்ரீடிலிருந்து வெளியேறன்ட்டாங்க. அணு ஆயுத சோதனை தடை சட்டம் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து வெளியேறிட்டாங்க. இதை பயன்படுத்தக்கூடாது என்பதற்கான அந்த இதுலேருந்து வெளியேறிட்டாங்க. அப்போ என்னென்னா நியூக்ளியர் வாரை நோக்கி உலகம் நகர்ந்துட்டுருக்கு. அப்போ இந்த நேரத்தில் மேலும் மேலும் அணுகுண்டுகளை உற்பத்தி செய்வது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உலக அமைதிக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான். ஆனால் இது வந்து எப்படி வந்து ப்ரொமோட் பண்ணுன்னா, இந்தியாவில் போன்ற நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவிலும் சரி வந்து ரஷ்யாவிலும் சரி எல்லா நாடுகளையும் வந்து ஒரு ஹைப்பர் நேஷனலிஸ்டோடு இது கனெக்ட் பண்ணுவாங்க. இந்தியா அப்படிங்கிறது வல்லரசாக இருக்கணும், நமக்கு அணுகுண்டு தேவை. அந்த இது பார்த்திங்கன்னா அது வந்து ஆணாதிக்கத்தன்மையோடு இருக்கும். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப எலைட்டான ஒரு இதாகவும் இருக்கும், ஒரு கேபிட்டலிஸ்டிக் மென்டாலிட்டியாகவும் இருக்கும். அது வந்து அந்த ஒரு அன்டெமோக்ராட்டிக்காக ரொம்ப அத்தாரிட்டேட்டிவ்ஸாக இருக்கிறவங்க அப்படி இந்த வாதத்தை வைப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் தேவை. இதுக்கு பின்னாடி ஒரு வெறி கொண்ட ஒரு தன்மை இருக்கும். நீங்கள் அது போக்குற நம்ம 2ஆம் அணு அந்த சோதனைக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை எடுத்து சாதுக்கள் அப்படியே பூசிக்கிட்டாங்க. அந்த அணுகுண்டு வந்து பார்க்குறது அது வந்து என்னென்னா இந்தியாவுக்கான ஒரு ப்ரைடு அப்படிங்கிறது பார்க்குறது. அது அவங்களுடைய ஹிந்துத்துவ நேஷனுக்கான ஒரு அத்தியாவசியமான ஒரு நிகழ்ந்துருச்சு அப்படிங்கிறது அது அந்த அடையாளப்படுத்தல பார்க்குறது. பெருமையாக பார்க்குறது. அது பயங்கரமான ஒரு குளோரிஃபிகேஷன். அதை வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் சொன்னாங்க ஃபர்ஸ்ட். அதாவது என்னென்னா இந்த அணு ஆயுத சோதனை நடத்தின போது வந்துட்டு வாஜ்பாய் வந்து அறிவிக்க வந்து ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லார்கிட்டையும் வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி இந்தியா வந்து அணு ஆயுதம் சோதனையை வெற்றிகரமாக செஞ்சுருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாராம். அப்போ அங்கே நிறைந்து இருந்த நேஷ்னல் ஜேர்னலிஸ்ட் அந்த எல்லா ஜேர்னலிஸ்ட் முக்கியமான ஜேர்னலிஸ்ட் யாருமே வந்துட்டு எந்த விதமான ரியாக்ட் பண்ணலாம், அவ்வளோ பின் ட்ராப் சைலண்டாக இருந்துச்சுனாங்க. அவங்க எல்லாம் அதிர்ச்சி அடைந்தார்கள்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப கவலை அளிச்சதுனாங்க. நீங்கள் அதை இப்போ நினச்சி பாருங்கள். இப்போ மோடி வந்து அணு ஆயுத சோதனை நான் வெற்றிகரம் நடத்தி முடிச்சிட்டேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னா நேஷனல் மீடியா எப்படி அதை ப்ரொபகண்டா பண்ணணும்னு யோசிச்சு பாருங்க. அப்படியே நெகட்டிவாக இருக்கும். மிலிட்ரி ட்ரெஸ் எல்லாம் அப்படியே போட்டுட்டு அப்படி கேம்பெயின் பண்ணக்கூடிய ஆட்கள் நம்ம வந்து பார்த்தீங்களா. அப்போ அதுதான் இதில் இருக்கக்கூடிய உணராம அதை அப்படியே அது கொண்டாடுவது, அது அப்படியே வந்து ப்ரொபகண்டா பாரு நாம் அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோன்னு. நம்மளால் சைனாவை ஒன்றும் கேள்வி கேட்க முடியல. ஏன்னா சைனா கிட்ட 600 வெடிகுண்டு 600 அணு ஆயுதங்கள் இருக்குது. நம்ம கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா 90லேருந்து 110 இருக்கலான்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க வெப்பன்ஸ். நம்ம பாகிஸ்தானுக்கிட்ட வந்துட்டு 90லேருந்து 140 இருக்கலான்னு சொல்கிறாங்க. சைனா கிட்ட வந்து 600 இருக்குன்னு சொல்கிறாங்க. ரஷ்யா கிட்ட 10,000, அமெரிக்கா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 8,000 இருக்குங்கிறாங்க. இவ்வளோ அணுகுண்டுகள் இருக்குது இந்த உலகத்தில். இதை தவிர்த்து நார்த் கொரியா இருக்குது, இஸ்ரேலுக்கிட்ட எவ்வளோ அணு ஆயுதம் இருக்குதுன்னு தெரியல, ஆனால் அவங்க வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய கேபிலிட்டி நார்த் கொரியா வந்து இருக்குது. ஈரான் வந்துட்டு கூடிய சீக்கிரம் அணு ஆயுதம் தயாரித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிசைல் கேப்பபிலிட்டி இருக்கு இல்லைங்களா, எவ்வளோ தூரம் சென்று தாக்கணும், 3000 மைல்ஸ் போகிறதுக்கு 4000. அப்போது ஏவுகணைகளும் அதிகமாக குவிக்கப்பட்டு வருகின்றன. அப்போ எல்லாமே வந்து இந்த உலகத்தை வந்து பன்மடங்கு அழிக்கக்கூடிய அளவிலான அணு ஆயுதங்கள் இருக்கின்றன. மிசைல்ஸ் டெக்னாலஜிஸ் எல்லாம் உலகத்தில் பரவி கிடக்குது. அப்போது இதில் மோர் அண்ட் மோர் நீங்கள் காம்ப்ளிகேஷன்ஸை வளர்த்துக்கிட்டே போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகின்ற போது இது எதில் போய் முடியும்? இல்லை, உலகம் அழிஞ்சாலும் மிச்ச மீதி எதுவும் இருக்காது போல இருக்குது. எல்லாமே இதாக ஆச்சுன்னா
அதான் ஐன்ஸ்டீன்ட்ட வந்து கேட்டாங்க, 3ஆம் உலகப் போர் அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னு அவர் கேட்டார். அவர் சொன்னார், 3ஆம் உலகப் போர் எப்படி நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது, 4வது உலகப் போர் எப்படி நடக்குன்னு வேணால் நான் சொல்லுவேன். 4ஆம் உலகப் போரில் மனிதர்கள் கற்களை கொண்டு அடித்து கொண்டு இருப்பார்கள் அப்படின்னாரு. 3வது உலகப் போர்னு ஒன்று நடந்துச்சுன்னா மனித சமூகம் கம்ப்ளீட்டாக வந்துட்டு எக்ஸ்டென்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் புதிதாக பரிணாம வளர்ச்சி அடைந்து புதிய மனித சமூகம் உண்டாகி அப்படி தான் ஆகும். என்டையர் எக்ஸ்டென்ஷனை பற்றி அவர் பேசினார். எல்லாமே அழிஞ்சிரும். ஆமாம், அப்படின்ற மாதிரி தான். அதான் நம்ம இந்த பூமியை வந்து 60-70 தடவை அழிப்பதற்கு தேவையான அணுகுண்டுகள் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது. சுத்தமாக வைப் அவுட் ஆகிடும். நீங்கள் அது நிறைய ஹாலிவுட் படத்துலலாம் பார்க்கலாம். டெர்மினேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அது அப்படிதான். ஒரு நியூக்ளியர் வார் நடக்குது அப்படின்னா பூமியில் எந்த பகுதியுமே வந்து நமக்கு பாதுகான பகுதியும் கிடையாது. மிசைல்ஸ் இன்றைக்கி அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் வந்துருச்சு. இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. அதோட பிரச்சனை இன்னும் அதிகமாக இருக்குது. இந்த டூம்ஸ்டே இதில் அது இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த டிஃபென்ஸ் செக்டரில் வந்துருச்சுன்னா அது இன்னும் பிரச்சனை உண்டாக்கும். அந்த படத்தினுடைய கதையை ஆக்சுவலாக அதுதான், டெர்மினேட்டர் படத்தினுடைய கதை அது இப்போ நடைமுறையில் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் நம்ம நெருங்கிட்டே இருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு தன் நாடுக்கு ஆபத்துன்னு அதுவே நினச்சிக்கிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அது செயல்பட ஆரம்பிச்சுன்னு வைங்க. ஏதோ ஒரு மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு, மிசைலை லான்ச் பண்ணிருச்சுன்னா ஆல்ரெடி இப்படி ஒரு வாட்டி நடந்துருச்சு. ரஷ்யாவில் வந்து இப்படி மால் ஃபங்க்ஷனில் மிசைலை லான்ச் பண்ணுன்னு ஒரு சப்மரீனுக்கு வந்துட்டு டைரக்ஷன் போயிடுச்சு. அந்த சப்மரீனில் இருக்கக்கூடிய கேப்டன் நல்ல விதமாக யோசித்து அதை பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுத்ததுனால் 3ஆம் உலகப் போர் தடுக்கப்பட்டது. இது உண்மையில் நடந்தது. அப்போ நம்ம எவ்வளோ தூரம் அந்த எட்ஜ் ஆஃப் வார் வரைக்கும் போயிட்டு வந்திருக்க சம்பவங்கள் ஏற்கனவே நடந்திருக்கு. இது எல்லாமே மேனுவலாக இருந்ததுனால தவிர்க்கப்பட்ட விஷயங்கள். இவை அனைத்துமே கம்ப்ளீட்டாக டெக்னாலஜி ஓரியன்டாக மாறிடுச்சு அப்படின்னா இவை சிக்கலுக்குரியதாக இருக்கும். அப்போ அணு ஆயுதங்கள், அணு உலை அப்படிங்கிறது என்றைக்குமே அது வந்து பொலிட்டிக்கலான விஷயம். இதில் வந்து சிவிலியன் பர்பஸ், இது எலக்ட்ரிசிட்டிங்கிறது இதுக்கெல்லாம் வந்து சம்மந்தமே கிடையாது. இது முழுக்க இராணுவ ரீதியான இருக்கக்கூடிய அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனையோடு தான் நம்ம இது வந்து பார்க்கணும். சரி சார், இப்போ இதை தடுக்கிறதுக்கு எந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுத்தால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? சுற்றுச்சூழல் பார்வை அப்படிங்கிறது முக்கியமானது ஒன்று நமக்கு. ரெண்டாவது இப்போ வந்து நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தேவை. இந்தியாவினுடைய முக்கியமான ஒரு ஃபாரின் பாலிசியாக இருந்து நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் தான். அருகாமையில் இருக்கிற நாடுகளோட அமைதிகளை ஏற்படுத்துவது. இப்போ உலகெங்கிலுமே வந்து அணு ஆயுதங்களை குறைப்பதற்கான இன்டர்நேஷ்னல் லெவலான ட்ரீட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்தியா உட்பட இல்லை அது இந்தியா நம்ம இன்னும் அதில் கையெழுத்து போடாமல் தான் இருக்கும். அப்போ அமைதியை நோக்கி செல்வதற்கான அந்த ஒரு தேவை அப்படிங்கிறது இருக்குது. அணு சக்தியை பொறுத்த வரைக்கும் இது வரையும் வந்து சுற்றுச்சூழல் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பு சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனையாக மட்டுமே நம்ம அணுகணும் அப்படின்னா அதில் முழுமையான வெற்றி கிடைக்காது. ஏன்னா இதுக்கு பின்னாடி கூட பாலிடிக்ஸ், யூனியன் கவர்மெண்ட் அதான் சொல்லுவாங்க, இது ஸ்ட்ராட்டஜிக் பர்பஸ் அவன் சொல்கிறான். ஸ்ட்ராட்டஜிக்லாம் அப்போ இந்தியாவுடைய பாதுகாப்பு, அருகாமை நேஷனோட ரிலேஷன்ஷிப் இதெல்லாமே அப்போ சேர்த்து வருது. அப்போ ஃபாரின் பாலிசியை நம்ம பேசணும். ஃபாரின் பாலிசியை பேசாமல் நீங்கள் இது வந்து பண்ண முடியாது. அப்போ நம்மளுடைய ஃபாரின் பாலிசி என்னவாக இருக்கணும்னா நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் நம்ம ஒன்று பண்ணோம். நமக்கு வந்து நேட்டோவும் வேணாம், சேட்டோவும் வேணாம், அமைதியாக இருக்கக்கூடிய நாடுகள்லாம் ஒருங்கிணைந்து அமைதியாக இந்த பூமியில் வாழ்வதற்கான இடத்தை உருவாக்கும். சார்க்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு. பிரதமர் மோடி அவர்கள் வந்து அவர் பொறுப்பேற்கும் போது பார்த்தீங்கன்னா சார்க் நாடு சேர்ந்திருக்கூட எல்லா பிரைம் மினிஸ்டரும் இன்வைட் பண்ணியிருந்தார். அதில் கலந்து கொண்டு அவர் பொறுப்பேற்றதுக்கு பின்னாடி அவர் சார்க் மாநாடுக்கு போகிறதே கிடையாது. இன்றைக்கி அதை வந்து கிட்டத்தட்ட கலைச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் அதில் இருக்குது, அதனால் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம்னு இந்தியா ஸ்டாண்ட் எடுத்து. இன்றைக்கி சார்க் கம்ப்ளீட்டாக இருந்தது. அப்போ என்னென்னா பக்கத்தில் நாடுகளோட ரிலேஷன்ஷிப் வந்து போச்சு. இப்போ நம்ம வந்து பாகிஸ்தானுடைய வந்து போதுமான உறவில் இல்லை. பர்மா, பங்களாதேஷ் ஆகட்டும், மாலத்தீவ்ஸ் இப்போ நமக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறாங்க இல்லைங்களா. அப்போ சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் முரண்பட்டு நம்ம வந்து இருக்கோம். சைனாவோட முரண்பட்டு இருக்கோம். குவாடுன்னு ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. யூஎஸ், ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா இவங்கெல்லாம் சேர்ந்து குவாடுன்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. அதுக்கு போட்டியாக சைனா என்ன பண்ணுது, பாகிஸ்தானோட சேர்ந்து ஒரு அமைப்பு உருவாக்குது. சவுத் ஈஸ்ட் ஏஷியன் அது கடலோர பகுதிகளில் வந்து இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கை தொடர்ச்சியாக சைனா பண்ணிகிட்டே இருக்குது. சைனாவோடைய அந்த ஸ்பை கப்பல் இருக்கு இல்லைங்களா, மாலத்தீவில் வந்து போன வாரம் வந்துட்டு போச்சு. அதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவுக்கு வந்துச்சு. ஸ்ரீலங்காவில் ஃபுல்லாக அவங்க தான் இருக்கிறதாக தான் இதுவே பார்த்தீங்கன்னா அந்த அம்மன்கோட்டை பகுதியை வந்து இது பண்ணுறதுக்காக அது இருக்காங்க. அப்போது சைனா நமக்கு அருகாமையில் வந்து சுற்றி பார்த்துட்டு போயிட்டே இருக்குது. இதெல்லாம் ஒரு ரைல்வே ஏரியா வந்து உருவாக்கிட்டு ஒரு முரண்பாடை வந்து உருவாக்கிடணும். அப்போ என்னென்னா இன்டர்நேஷ்னல் பாலிசியை நம்ம வந்து பேசணும். ஏன் வந்து நாம் அமைதியை நோக்கி செல்வதில்லை? அப்போ என்னென்னா இங்கே உள்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு இல்லைங்களா, இங்கே வேலை கிடைக்கல, சோத்துக்கான பிரச்சனை இருக்குது, விளைச்சல் நமக்கு ஒதுக்கல, விவசாயிகள் பிரச்சனை இருக்குது அப்படின்னு மக்களுடைய நலம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குல்ல, ஒரு நல்லரசு சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை, அது குறித்து நம்ம யோசிக்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம எமோஷ்னலாக ரொம்ப ஹைப்பர் நேஷனலிசம்ங்கிற பேரில் ஒரு மதத்திற்கு ஆட்பட்டு மத வெறி கொண்டவர்களாக கண்ணாபின்னமான அந்த வெறி சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மூளை செலவை செய்யப்பட்ட ஒரு நபர்களாக மாறிக்கொண்டு இருக்கிறோம்.
இது நாசிகள் அதுதான் பண்ணாங்க. ஹிட்லருடைய நாசிசம்ங்கிறது இதுதான் பண்ணுச்சு. அவங்க ஒரு நேஷ்னல் ப்ரைடை மட்டும் முன்னெடுத்து வச்சாங்க. அது சேம் ஃபார்முலா தான். அந்த நேஷ்னல் ப்ரைடு அப்படிங்கும் போது வந்துட்டு பயங்கரமாக ஆயுதங்களை குறிப்பது, ஒரு போர் வெறியை வந்து உண்டாக்குவது, வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான். அப்போ ஒற்றைத்தன்மையோடு இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடுகள் நோக்கி நகர்க்க அந்த ஒற்றை சிந்தனை அப்படிங்கிறது இல்லைங்களா, இதை வந்து உண்டாக்குவது. அப்போது இந்த வல்லரசு அந்த நல்லரசுக்கான ஒரு முரண்பாடு இருக்குங்களா, இதை நாம் வந்து அட்ரஸ் பண்ணணும். இதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான. அப்போ இது டெமோக்ராட்டிக்காக நீங்கள் சிந்திக்கணும் அப்படின்னா நல்லரசாக தான் இருக்க முடியும். அப்போ நல்லரசாக இருக்கணும்னா இந்த ஒட்டுமொத்த பூமியில் மனிதர்கள் அமைதியாக வாழ்வதற்கான இடமாக இதை எப்படி மாற்றுவது, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்குமான சுகமான ஒரு உறவை எப்படி மேம்படுத்துவது, ஒரு வர்த்தகத்தை வந்து நம்ம எப்படி மேம்படுத்துவது, ஒரு அமைதியான சூழலை எப்படி வந்து உருவாக்குவது, அதற்கான உலக அமைப்புகளை எப்படி வலுப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கிறது வேணும். அது முன்னாடி இருந்து தலைவர்களுக்கு இருக்கணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ ரைட் விங்கினுடைய வளர்ச்சி உலகெங்கிலும் இருந்தபோது என்னென்னா இதை இந்த முரண்பாடுகள் நோக்கி நகர்த்து கொண்டு இருக்குது. அப்போ அந்த முரண்பாடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா அதற்கு தேவையான தொழில்நுட்பங்களே அதிகப்படுத்துகிறாங்க. மக்கள் நலம் சார்ந்தக்கூடிய தொழில்நுட்பங்களை அதிகப்படுத்தலாம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் டெக்னாலஜி வேணும், மிசைல் டெக்னாலஜி வேணும், நம்ம கண்காணிக்கக்கூடிய புதிய அமைப்புகளை, புதிய சேட்டலைட்ஸ் வந்து நமக்கு வேணும் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜிஸ் வந்து வருவாங்க. ஜெனட்டிக்கலாக மேனிப்புலேட் பண்ணக்கூடிய ஜிஎம் கிராப்ஸ் வந்து நமக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. மனித உடல்களை வந்து கண்ணாபின்னு மாற்றி அமைக்கிற கிரிப்ஸ் டெக்னாலஜி நமக்கு வந்து வேணுங்கிறாங்க. ஜியோ இன்ஜினியரிங் வந்து பேசுகிறாங்க, சிப்பு வைக்கிறாங்க தலையில். ஆமாம், உங்களை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுவதற்கான எப்படி, உங்களை சர்வலைன்ஸ் பண்ணுவதற்கான எப்படி அப்படிங்கிறது. அப்போ இதுதான். அப்போ டெக்னாலஜி அப்படிங்கிறது இந்த அஜெண்டாவோடு இங்கே கொண்டு வரப்படுகிறது. அப்போ அறிவியல் என்பது சுயமாக ஒரு தனித்தனி இன்டெகிரிட்டியோட இல்லை. அதனால தான் ஐன்ஸ்டைன் வந்து அப்படியே சொன்னார். ஐன்ஸ்டைன் அண்ட் ரசலுடைய அந்த டிக்ளரேஷன் இருக்கலாம் ரொம்ப முக்கியமானது. அறிவியல் என்பது மக்களை மேம்படுத்துவதற்காக இருக்க வேண்டும், அந்த இன்டெகிரிட்டியோட சயின்டிஸ்ட் செயல்பட வேண்டும் என்று அறைகோவல் விடுத்தார். நீங்கள் அதுக்கு வாங்க, நாம எல்லாம் ஒன்று திறந்து அதுக்கு பண்ணுவோம், ஹியூமன் கைண்டை வந்து நம்ம இன்னும் அது மேம்படுத்துவதற்கான வேலைகளை செய்வோம். ஆனால் இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்டாக அது நடக்கலை. இன்றைக்கி சயின்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமாக பொலிட்டிசைஸ்டான ஒரு சயின்ஸாக இருக்குது. டெக்னாலஜி அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி வந்து ஒரு கேபிட்டலிஸ்டிக் ட்ரிவன் டெக்னாலஜியாக இருக்குது. அப்போது இந்த லாப வெறி நோக்கத்துக்காகவும் போர் வெறி சார்ந்து இருக்கக்கூடிய தன்மை வளர்க்கக்கூடிய ஒரு பகுதியாக. அப்போ அதனுடைய ஒரு பகுதியாக தானே என்ன இதில் ரொம்ப மோசமான விஷயம்னா இதனுடைய டைரக்டான பலியடைகளாக நாம் ஆகிறோம். தமிழகம் அப்படிங்கிறது தமிழ்நாடு இந்த ஜியோ பொலிட்டிக்கலாக சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நேரடி பாதிப்புக்குள்ளாக இருப்பாரு. ஏன்னா காட்டுப்பள்ளி துறைமுகத்தில் அமெரிக்காவினுடைய ஷிப்பாடு வரப்போகுது, பக்கத்தில் அங்கே ஈழத்தில் சைனாவுடைய ஷிப்பாடு இருக்குது, இந்த பக்கம் மாலத்தீவில் இருக்குது. அப்போ என்னென்னா ஒரு போர் மேகம் சூழக்கூடிய ஒரு இடத்துல மையப்புள்ளியில் நாம் இருக்கோம். நமக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, நாம் அமைதியாக இருக்கக்கூடிய மக்கள். ஆனால் நம்மளை சூழ்ந்து இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்குங்களா, அப்போ இவை இந்த பிரச்சனையை வந்து கொண்டு வந்துட்டு இருக்கு. அப்போ இது எல்லாம் சேர்த்து வைத்து புரிந்து கொண்டு தான் நம்ம இந்த பிரச்சனை அடையணும். கண்டிப்பாக சார், வரக்கூடிய நாட்கள் ஒரு அமைதி திரும்பணும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான ஒரு சிந்தனை வந்து எல்லாருக்கும் வரணுன்றதை நம்ம கேட்டுக்கிறோம். நம்ம இவ்வளோ நேரம் ஒதுக்கி உங்களுடைய கேள்விகளுக்கு நிதானமாக பதில் கூறியதுக்கு மிக்க நன்றி சார். வணக்கம். நன்றி.